ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஸ்டேட் போர்டு +1 அக்கௌண்டன்சி சப்ஜெக்டில் 9th சாப்டர் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் இந்த லெசனோட எக்ஸசைஸ் சம்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த 3 சம்மும் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஹோஸ்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சம்மில் ஸ்டேட் த அக்கௌண்ட்ஸ் அஃபெக்டட் இன் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எரர்ஸ். இப்போ 2 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் 2 டிரான்சாக்ஷன்லும் எந்த அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகுது, எந்த அக்கௌண்ட்டு எரர்ஸ் இருக்குது அப்படின்ற அக்கௌண்ட்டோட நேம் மட்டும் இங்கே மென்ஷன் பண்ண போதும். ஃபர்ஸ்ட்டில் பாருங்கள், கூட்ஸ் பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் சரண்யா ஃபார் 150 வாஸ் போஸ்டட் டு த டெபிட் சைடு ஆஃப் ஹர் அக்கௌண்ட். யூஸ்வலாக என்ன எதுக்கு ஜேர்னல் வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு சரண்யா அக்கௌண்ட். சரண்யா அக்கௌண்ட் கிரெடிட் சைடு தானே வரும். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? டெபிட்டில் போட்டிருக்காங்க, டெபிட் சைடு ஆஃப் ஹர் அக்கௌண்ட். அப்போ எந்த அக்கௌண்ட் அஃபெக்ட் ஆகுது? சரண்யா அக்கௌண்ட்டு. சரண்யா அக்கௌண்ட் ஏன் இங்கே கிரெடிட் பண்ணணும்? ஜென்ரலாக சரண்யா இஸ் கிவர், ஸோ கிரெடிட்டட், பட் ராங்லி போஸ்டட் டு த டெபிட் சைடு ஆஃப் ஹர் அக்கௌண்ட். ஸோ சரண்யா அக்கௌண்ட் இஸ் அஃபெக்டட். ஆன்சர் வந்து சரண்யா அக்கௌண்ட் போட்டால் போதும். நீங்கள் இந்த டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அதை வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து நான் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே நோட்ஸில் கொடுத்துருக்கேன். அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதும். யூஸ்வலாகவே ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸுக்கு பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங், நல்ல ஜேர்னல், போஸ்டிங் இது எல்லாமே தரோவாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம இந்த லெசனே டச் பண்ண முடியும். ஓகே, செகண்ட் பாயிண்ட், த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் 4500 வாஸ் போஸ்டட் டுவைஸ், 2 times என்ட்ரி போட்டிருக்காங்க. அப்போ எந்த அக்கௌண்ட் இதில் அஃபெக்ட் ஆகிருக்கு? பர்ச்சேஸ் புக்கு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு அஃபெக்ட் ஆகிருக்கு. த டோட்டல் ஆஃப் பர்ச்சேஸ் புக் டுவைஸ்னா எப்பவுமே யூஸ்வலாக பர்ச்சேஸ் புக்கு டெபிட் தான் பண்ணுவோம். அது 2 times பண்ணதால் அந்த பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு தான் அஃபெக்ட் ஆகிருக்கு. Then second sum பாருங்க, rectify the following errors discovered before the preparation of the trial balance. trial balanceக்கு முன்னாடியே rectify பண்ணணும் இந்த errors. இதில் 2 transaction இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சேல்ஸ் புக் வாஸ் அண்டர்காஸ்ட் பை 100 rupees. அண்டர்காஸ்ட் அப்படின்னா இங்கே பாயிண்ட்ஸ் ரிமெம்பரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். செகண்ட் சம்க்கு அண்டர்காஸ்ட்னாலே சேம் சைடு. அது டெபிட்னா டெபிட்லேயே என்ட்ரி போடணும், கிரெடிட்னா கிரெடிட்லேயே என்ட்ரி போட்டுடணும். ஓவர் காஸ்ட்னு வச்சுக்கோங்க, ரிவர்ஸ் சைடு, அதர் சைடு என்ட்ரி போடணும். இந்த பாயிண்ட்ஸை ரிமெம்பரிங்கில் வச்சுட்டு இந்த சம் போடலாம். இப்போ சேல்ஸ் புக் வந்து அண்டர் காஸ்ட் ஆகிருக்கு. சேல்ஸ் புக் யூஸ்வலாக எந்த சைடு வரும்? சேல்ஸ் புக் கிரெடிட் சைடு தானே வரும். ஸோ the same side of sales book to be entered. Undercastனா same side, that is credited. அதுதான் இங்கே ஆன்சரில் கொடுத்துருக்காங்க. சேல்ஸ் அக்கௌண்ட் should be credited with 100 rupees. சேம் சைடு அண்டர்காஸ்ட்னால சேம் சைடு என்டர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர்காஸ்ட் பை 200. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்கு ஓவர் காஸ்ட். யூஸ்வலாக எந்த சைடு வரும்? பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்குனா கிரெடிட் சைடு. வெறும் பர்ச்சேஸ் புக்கு தான் டெபிட்டு, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக்குனா கிரெடிட் சைடு. ஆனால் அது ஓவர் காஸ்ட்னால இட் இஸ் டு பி டெபிட்டட், ரிவர்ஸ், அதர் சைடு தான் என்ட்ரி போடணும். அதுதான் இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், purchase return account should be debited with 200. Purchase return account should be debited with 200. Overcastனால அதை டெபிட் பண்ணுறோம். தென் தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்டில் பாருங்க, rectify the following errors assuming that the trial balance is yet to be prepared. ட்ரையல் பேலன்ஸு இன்னும் ப்ரிப்பேர் பண்ணலை, இனிமேல் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அப்போ பிஃபோர் த ட்ரையல் பேலன்ஸுன்னு நம்ம இதை மீனிங் எடுத்துக்கணும். இதில் டோட்டலாக வந்து உங்களுக்கு 5 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடில் நோட்ஸும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் பிரின்சிபல் ஆஃப் அக்கௌண்ட் இஸ் மஸ்ட் நோன். பிரின்சிபல் அக்கௌண்ட்டு என்னென்ன? பர்சனல், ரியல், நாமினல் அக்கௌண்ட்ஸோடைய கோல்டன் ரூல்ஸு, அக்கௌண்டிங்கோடைய கோல்டன் ரூல்ஸு, பேக் போன் ஆஃப் த
அக்கௌண்டிங் இது எல்லாமே போஸ்டிங்லேருந்து என்ட்ரி, போஸ்டிங்கு, டோட்டலில் வந்து கேஸ்டிங்கு, கேரி ஃபார்வேர்டு, லெட்ஜர் போஸ்டிங் இது எல்லாமே தரோவாக தெரிஞ்சிருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த சாப்டரை ஈஸியாக போட முடியும். இப்போ பாருங்கள், அண்டர் கேஸ்ட்னா சேம் சைடு டு பி என்டர்டு, இதெல்லாம் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். ஓவர் கேஸ்ட்னா ரிவர்ஸ் சைடு டு பி என்டர்டு. இதில் ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, சேல்ஸ் புக் வாஸ் அண்டர் கேஸ்ட் 400. அண்டர் கேஸ்ட்னா என்ன பண்ணணும், சேம் சைடு. ஒரிஜினல் சைடு என்ன, சேல்ஸ் புக்கோடைய ஒரிஜினல் சைடு கிரெடிட் சைடு. ஸோ சேம் சைடு டு பி என்டர்டு. அதுதான் எங்கள் சொல்யூஷனில் சேல்ஸ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 400. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் சேல்ஸ் ரிட்டர்ன் புக். சேல்ஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் 500. ஓவர் கேஸ்ட்னா என்ன, உங்களுக்கு ரிவர்ஸ் சைடு என்ட்ரி போடணும். அப்போ யூஸ்வலாக சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு டெபிட் சைடு வரும், இது ஓவர் கேஸ்ட்னால கிரெடிட் பண்ணிடணும் அதர் சைடு. சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் 500. Then third transaction, purchase book was undercast by 600. யூஸ்வலாக பர்ச்சேஸ் புக் எந்த சைடு வரும், டெபிட் சைடு தானே, அதே சைடு தான், சேம் சைடு. அண்டர் கேஸ்ட்னால சேம் சைடு டு பி என்டர்ட். சைடில் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருங்க, அது கிளியராக புரியறதுக்காக. பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 600. நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாருங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் வாஸ் ஓவர் கேஸ்ட் பை 700. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக் யூஸ்வலாக எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு. ஓவர் கேஸ்ட்னா ரிவர்ஸ் சைடு பண்ணணும், ரிவர்ஸ் சைட், அப்போ டெபிட் பண்ணணும். அதுதான் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 700. தென் லாஸ்ட் டிரான்சாக்ஷன் பில்ஸ் ரிசீவபிள் புக் வாஸ் அண்டர்காஸ்ட் பை 800. இப்போ யூஸ்வலாக பில்ஸ் ரிசீவபிள் புக் எந்த சைடு வரும், டெபிட் சைடு தானே வரும். அண்டர் கேஸ்ட்னால சேம் சைடு டு பி என்டர்டு. இப்போ பாருங்கள், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் 800. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.